ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆராஸ் vlog. ஆராஸ் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரோட்டு கடை ஸ்டைல் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அரிசி மாவு இல்லைனா இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மிளகாய் தூளும் கலர் பவுடரும் சேர்த்துக்கோங்க. கடையிலலாம் கலர் பவுடர் தான் சேர்ப்பாங்க. அது கூடவே பெருங்காயத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு இட்லி மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டியில் வாழைக்காய் பஜ்ஜி தேவையோ அவ்வளோ வாழைக்காய் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை எடுத்து மாவில் டிப் பண்ணி நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா காய வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வாழைக்காவை எடுத்து சூடான எண்ணெயில் போட்டுட்டேன். எப்படி புசு புசுன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வாழைக்காய் போட்டிருக்கீங்களோ அதை எல்லாமே செட்டாக போட்டு நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போது பாருங்கள் பஜ்ஜி எப்படி வந்திருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்களேன், செம்மையாக வந்துடுச்சா? சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட உங்களுக்கு என்ன சட்னியோ குருமாவோ வேணும் அப்படின்னாலும் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.